நம்ம அண்ணன் தம்பி அங்கிருந்து நமக்கு ஒரு 5000 ரூபாய் போட முடியல, அதுக்கும் கேள்வி வருது. ஜிபேலயும் பணம் அனுப்பக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பாக்கெட்லயும் பணம் வச்சிருக்க கூடாது. என்னையா ஆட்சி நடத்துறீங்க? இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாருங்க. போன கவர்மெண்ட் இருந்தப்ப இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி இவங்க எல்லாம் இப்படி விடலாம்? இவங்க எல்லாம் ரொம்ப பாவம் இல்ல. இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு நீங்க காது கொடுத்து கேளுங்க. என்னையா ஆட்சி நடத்துறீங்க? லஞ்சம் வாங்க விட மாட்டீங்க, 1 ரூபா வாங்கினா கூட புடிச்சு உள்ள போட்டுறீங்க. எங்களுக்கு வேலை போறதும் இல்லாம வாழ்க்கையே போகுது ஐயா, எப்படியா நாங்க பொழைக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அமைச்சர் வர்றாரு, அவருக்கு பணிவிட பண்ணணும், சாமியானா போடணும், பந்தல் போடணும், சோறு போடணும், கோட்டரை கொடுக்கணும் அப்படின்னு. யோ, நீங்க அரசியல்வாதி இல்லையா? நீங்க ஒரு அரசு ஊழியர். ஒரு கட்சிக்காரன் பண்றான், தொண்டம் பண்றான், அவங்க கட்சியில செலவு பண்றாங்க, எல்லாமே ஓகே. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய நீங்க மக்களுக்கு செலவு பண்ணுவீங்களா இல்ல அரசியல்வாதிக்கு செலவு பண்ணுவீங்களா? முதல்ல நீங்க இந்த பணிவடியெல்லாம் ஏன் பண்ணணும்? அது ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இவங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, அப்படி உங்களை பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்களா? அந்த பேரை சொல்லுங்க, அந்த மினிஸ்டரோட பேரை சொல்லுங்க, அந்த பார்ட்டியோட பேரை சொல்லுங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. அவங்க பேரை வச்சு நீங்க ஊழல் பண்ணிட்டு லஞ்சம் வாங்கி தின்னுட்டு இப்போ உடனே வந்துட்டு அவங்க அப்படி பண்ண சொல்றாங்க, அதனாலதான் நான் லஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு ஒரே ஜம்ப். இல்லைன்னா நீங்களா ரொம்ப சுத்தம் பாருங்க. நான் ஓப்பனா யதார்த்தமா கேட்கிறேன், இத்தனை ஆண்டு கால சர்வீஸ்ல மக்கள் பிரச்சனை எங்களால முடிக்க முடியல, இதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பத்தல, கவர்மெண்ட் இந்த ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரல, அதனால மக்கள் பிரச்சனை எங்களால முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக இறங்கி என்னைக்காவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? உங்க சர்வீஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்ச தொட்டு என்னோட டாக்குமெண்ட் ஓப்பனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். என்னோட ஒரு டாக்குமெண்ட் நான் வாங்குறதுக்கு வேண்டி எல்லாம் சரியா இருந்தும் கூட ₹1,00,000 பணம் கொடுத்து தான் நான் வாங்கினேன். இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் தர மாட்டாங்க. அந்த டைம்ல நான் போய் விஜிலன்ஸையோ யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்தேன்னா சத்தியத்துக்கு என்னால அந்த டாக்குமெண்ட் வாங்க முடியாது. இது போனாச்சில் நடந்தது. நான் அந்த ₹1,00,000 கொடுத்து தான் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா என்னால அந்த டாக்குமெண்ட் வாங்க முடியாது. தர மாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மூலையில லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இவனோட போராடுறதுக்கு போய் தொலைது 10,000 ரூபாய் நாசமா கடலை போன மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த காசை தூக்கி வீசிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் போனாச்சு நடந்திருக்கு. இப்ப லஞ்சம் வாங்க முடியல, அமைச்சருக்கு செலவு பண்ணும், ஆட்டுக்குட்டிக்கு செலவு பண்ணும் அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? எந்த அமைச்சருக்கு செலவு பண்றீங்க, எந்த ஆளுங்கட்சிக்கு செலவு பண்றீங்க? பேரை சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டீங்களே. எது எப்படியோ இந்த ஆட்சியில என்னால லஞ்சம் வாங்க முடியலன்னு இறங்கி போராட்டம் பண்றீங்க பாத்தீங்களா?